அன்பர்களே, இன்று நடராஜர் அபிஷேக நாள். மேலை கடம்பூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து எய்யலூர் செல்லும் சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலக்கடம்பூரில் இந்த கோவில் உள்ளது. திரேதா யுகத்தில் சூரியன், சந்திரன், இந்திரன், ரோமரிஷி ஆகியோர் சிவ வழிபாடு செய்த தலம் இது. துவாபர யுகத்தில் அஷ்ட பர்வதங்களும் பர்வதராஜனும், கலியுகத்தில் பதஞ்சலி முனிவரும் வழிபட்ட தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அருணகிரிநாதர், ராமலிங்க வள்ளல், பாம்பன் சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் போன்ற அடியவர்கள் போற்றி பரவிய தலம் இது. ராஜேந்திர சோழன் வாதாபியிலிருந்து கொண்டு வந்த விநாயகர் சிலை ஒன்றை இந்த கோவிலிலே பிரதிஷ்டை செய்துள்ளார். இந்த விநாயகர் சற்று கோபமாக இருப்பது போன்ற தோற்றத்தையும் சற்று சாய்ந்த நிலையிலும் உள்ளார். திருப்பார்கடலில் கிடைத்த அமுத கலசத்தை இங்கு விநாயகர் ஒளித்து வைத்தார். அந்த கலசத்திலிருந்து விழுந்த அமுத துளி சுயம்புலிங்க திருமேனியாக தோன்றியது. தன்னை வணங்காத தேவர்கள் மீதான கோபத்தால் இங்கு விநாயகர் சினத்தோடு உள்ளார். இவர் ஆரவார விநாயகர் எனப்படுகிறார். தேவர்களின் குற்றம் போக்கிய ஈசன் திருச்சுற்றில் மீனாட்சி அம்மன் சமேத பாபகரேஸ்வரராக சன்னதி கொண்டுள்ளார். அமுதம் சிந்திய இடம் கடம்பவனம் என்பதால் இந்த தலம் திருக்கடம்பூர் என ஆயிற்று. இறைவன் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் என பெயர் பெற்றார். எனவே இங்கும் சஷ்டேதுபூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேக விழாக்களை நடத்தி கொள்கிறார்கள். இங்கு ஸ்ரீ நடராஜர் ஆனந்த கூத்தாடினார். அதனை வெளிப்படுத்தும் நிலையில் பதஞ்சலி முனிவர் தன் தலை மீது ஸ்ரீ நடராஜரை சுமந்து கொண்டு ஆடும் அற்புத காட்சியை இங்கு நாம் பார்க்கலாம். முதலாம் குலோத்துங்க சோழன் அவையில் ராஜகுருவாக இருந்தவர் வங்கதேசத்தைச் சார்ந்த ஸ்ரீகண்ட சிவன் வங்கதேசத்திலிருந்து வந்தபோது அவர் செம்பினாலான ஸ்ரீ தசபூச ரிஷப தாண்டவ மூர்த்தியை இங்கே கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. அதனை இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இந்த தாண்டவ மூர்த்தம் கலையா நயமும் தெய்வீகமும் இணைந்து மிளிரும் கலைப்பட்டகம். தலையை உயர்த்தி மேலே நோக்கிய வண்ணம் நிற்கும் ரிஷபத்தின் மேல் திருநடனம் ஆடுகிறார் தாண்டவ கூத்தர். 8 கரங்களில் கத்தி, சூலம், தீச்சட்டி, கபாலம், பாம்பு, கேடயம், தண்டம், புத்தீட்டி ஆகியவற்றை ஏந்தி மீதம் உள்ள 2 கரங்களால் கஜகஸ்தமும் பிரபஞ்ச முத்திரையும் காட்டி ஆடும் இந்த தாண்டவ மூர்த்தம் மிகவும் அபூர்வமானது. முருகப்பெருமானை வில்லேந்திய கோலத்தில் இங்கு பார்க்கலாம். சனி பகவான் கழுகு வாகனத்தில் காட்சி தருவது தனிச்சிறப்பு. செவ்வாய் வழிபட்ட தலம் என்பதால் செவ்வாய் தோஷ பரிகார தலமாக இது விளங்குகிறது. ராஜகோபுரம் 3 நிலைகளை உடையது. முன்மண்டபத்திலிருந்தே மூலவரை தரிசிக்கலாம். வலப்பக்கம் தெற்கு நோக்கிய வித்யுஜோதி நாயகி என்னும் ஜோதி மின்னம்மை அம்பாள் சன்னதி உள்ளது. வெளிமண்டபத்தில் நவகிரக சன்னதி உள்ளது. உள் மண்டபத்தில் நடராஜ சபை உள்ளது. நடராஜர் சிலாரூபமும் உள்ளது. கருவறையில் மூலவர் லிங்க திருமேனியராக ஒரு புறம் சாய்ந்து காட்சி தருகிறார். கருவறை ரதம் போல் உள்ளது. சுப்பிரமணியர், நால்வர், மகாலட்சுமி, துர்வாசர், பைரவர், சனி பகவான், சந்திரன், சூரியன், ஆலிங்கன மூர்த்தி ஆகிய சன்னதிகள் இங்கு உள்ளன. தினமும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பங்குனி 3, 4, 5ஆம் தேதிகளில் இறைவன் மீது சூரிய கிரகணங்கள் விழுவது இங்கு சிறப்பு. மேலும் ஐப்பசி அன்னாபிஷேக நாளில் சந்திர ஒளி விழுவதும் தனிச்சிறப்பு. சிவாலய விழாக்கள் அனைத்தும் இங்கு நடைபெறுகின்றன. உடல் நலமும் மனநலமும் தந்தருளும் மேலை கடம்பூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரரை வழிபட்டு ஓய்வுமாக. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஓம் நம சிவாய்.